1995 157வது வினா. இப்ப என்னவா 10 மீட்டர் per செகண்ட் கதியுடன் 40 மீட்டர் உயரம் ஒன்றில் பறக்கும் பறவை ஒன்று அதன் வாயிலிருந்து சிறிய பழம் ஒன்றை போடுகிறது. சுயாதீன விலங்கை கருதப்படுமாயின் நிலத்தையுடைய சற்று முன்னர் உள்ள இப்பழத்தின் கதை. இப்ப 40 மீட்டர் உயரத்துல இருந்து இந்த பறவையில சொந்தல இருந்து பழம் விழுது. இப்ப பறவை என்ன செய்தா 10 மீட்டர் per செகண்டோட பறந்து வருது. இது கீழே இந்த அடிக்கிறதுக்கு சற்று முதல் என்ன கதை இருக்கு. நான் இப்ப என்ன செய்யறேன்னா சக்தி காப்பிதியை போடுறேன். இங்க சக்தி காப்பிதியை போட்டா இறுதியில இருக்கிற இயக்க சக்தி இருக்குதா ஆரம்பத்துல இருந்த அழுத்த சக்தி சக ஆரம்பத்துல இருந்து இயக்க சக்தி இப்ப எல்லாத்துலயும் போயிடும். அப்ப v ஸ்கொயர் சமன் இந்த ரெண்டாயிரம் வெளியிடுறோம் 2 g வந்து 10 h வந்து 40 சக இந்த ரெண்டாயிரம் வெளியில போயிடும் 2 இருக்கும் 10 இது எவ்வளவு 800 இதுல ஒரு 100 900. சோ v வர்க்கம் 900 என்றா v எவ்வளவு 30 மீட்டர் per செகண்ட். சோ நேர வந்து அடிக்கிற கதி 30 மீட்டர் per செகண்ட் வந்து 5000. இப்ப நீங்க இந்த v சமன் 2 plus 8 எல்லாம் போட்டு காட்டணும்னா ரெண்டு வேகம் காணணும். நிலை குத்த ஒரு வேகம் காணணும், கிடையா ஒரு வேகம் காணணும். அது ரெண்டு விளைவுல கண்டு கொடுக்கணும். நாங்க சக்தி காப்பிதியை போடுங்க நேர விளைவு வேகமே வந்துடும். அப்ப நான் நேரடியாக ஓகே ரைட். 158 என்னவா புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய 2 வித்திராசிகள் உருவில் காட்டப்பட்டவாறு ஒன்றாக தொடுக்கப்பட்டு 10 கிலோகிராம் திணிவு ஒன்று தூக்கப்படுகிறது. இச்சந்தர்ப்பத்தில் பின்வரும் கூட்டு உண்மையானது. என்ன சொல்றார்? 2 தராசு புறக்கணிக்கத்தக்க திணிவுடைய 2 வித்திராசு தூக்கினா 100 கிலோ 10 கிலோகிராம் 100 நிமிடம் தூக்குறாரு. இப்ப இங்க உங்களுக்கு தெரியும் இந்த கொழுக்கில இருக்கிற இழுவதான் இதுக்கு திணிவில் என்னது வெறும் கம்பி மாதிரி தான். அப்ப இதுல இருக்கிற இழுவர் 100 நியூட்டன். அப்ப இது 100 நியூட்டன். அவங்க மேலையும் 100 நியூட்டன் இதுலயும் 100 நியூட்டன். ஏன் ஒரே கையில மேல தானே. அப்ப ரெண்டு வாசிப்பும் என்னவா இருக்கா? இந்த கொழுக்கில இருக்கிற 100 நியூட்டன் இந்த வாசிப்பு 10 கிலோகிராம். இந்த கொழுக்கில இருக்கிறவே 100 நியூட்டன். அப்ப அதோட வாசிப்பு என்ன 10 கிலோகிராம். அப்ப ரெண்டுக்குமே ஒரே வாசிப்பு தான் இருக்கும் 10 கிலோகிராம். அப்ப இது விட இரண்டாவது விடை ஒவ்வொரு தராசும் 10 கிலோகிராமை வாசிக்கும். நேரடியாக சொல்றானே அடுத்த நிறையில்லை என்ற வரும் கம்மி வேண்டாம். வெறுமன ஒரு நிறையில்லாத கம்மியில எல்லா இடமும் உள்ள சமன். அப்ப கொழுக்கில இருக்கிற ரெண்டுக்கும் சமனாயிருக்கும். 159 என்னவா வெளி விசைகள் இல்லாத போது இரு பொருட்கள் மோதுமாயின் பின்வரும் கூற்றுக்களுள் எந்த ஒன்று உண்மையானது? எந்த ஒன்று எப்போதும் உண்மையானது? அது முக்கியமான ஒன்று. அந்த கவனமா இருக்கு. எப்பவும் உண்மையானதான் கேட்கிறார். வெளி விசை இல்லை, புறவிசை இல்லை என்றால் எப்பவுமே உந்தம் காக்கப்படணும் தானே. அதான் புறவிசை இல்லைன்னு சொல்றாரு. என் மோதைக்க இது அதுக்கு கொடுக்கும், அதுக்கு கொடுக்க எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் இருக்குமே. அப்ப புறவிசை இல்லை என்றால் கட்டாயம் என்ன நடக்கும்? உந்தம் காக்கப்படணும். இப்ப வருவோம். ஒவ்வொரு பொருட்களும் உந்தம் மாறாம இருக்கும் பிழை. ஏன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விசை வெளிப்படும். இது அதுக்கு விசையை கொடுக்க ஒன்று குந்தம் கூடும், ஒன்று குந்தம் குறையும். தொகுதியின் உந்தம் மாறாம இருக்கும். அப்ப முதலாவது இயக்க சக்தி மாறாமல் இருக்கும் இல்ல.
சத்தம் மோதேக்க சத்தம் கேட்கலாம், என்ன வெப்பம் உருவாகலாம். அப்ப இயக்க சக்தி இழக்கப்படும். மீள்தன்மை மோதுகை இருந்தா மட்டும்தான் இழக்காது. அப்ப அது பிழை. பொருட்களின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி மாறுவதற்கும் அதுவும் பிழை. இயக்க சக்தி இருந்தா வெப்ப சக்தியா போயிடும். அப்ப மொத்த இயக்க சக்தி குறையலாம். பொருட்களின் மொத்த உந்த மாற்றம் மாறாமல் இருக்கும், அதான் சரி. 4வது விடை. ஒவ்வொரு பொருளதும் இயக்க திசை மாறாமல் இருக்கும் சொல்ல முடியாது. ஏன்? பெரிய திணிவை சின்ன திணிவு அடிச்சா திரும்பி வரும். ரெண்டும் பெரிய திணிவுண்டா ஒரே திசை இயங்கும். அப்ப இயக்க திசை மாறாமல் இருக்கும் சொல்ல முடியாது. அப்ப இது விடை 4வது விடை. ஓகே ரைட். சோ அடுத்தது கூட்டுகள் 160. என்ன சொல்றார்? விரைத்த உடல் ஒன்றின் மீது ஒருதள விசை தொகுதி ஒன்று தாக்குகின்றது. இவ்வுடலின் மீதுள்ள குறிப்பிட்ட புள்ளி ஒன்றை பற்றிய இவ்விசைகளின் திருப்பங்களது விளைவுள் 0 ஆயின் பின்வரும் கூட்டுகளை கருதுக. என்னவா? விரைத்த உடல் ஒன்றின் மீது ஒருதள விசை தொகுதி தாக்குது. இவ்வுடலின் மீது உள்ள குறிப்பிட்ட புள்ளி ஒன்றை பற்றிய இவ்விசைகளினது திருப்பங்களின் விளைவில் 0. இப்ப இதுல ஒரு விசைகள் இருக்கு, ஒருதள விசை தொகுதி இருக்குது. ஏதோ ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 இருக்குது. பின்னரின் கூட்டுகளை கருதுகிறார். இப்ப சொல்லுங்க, முதலாவது கூட்டு. இவ்வுடலின் மீதான ஏனி எந்த புள்ளி பற்றியும் விளைவில் திருப்பங்களின் விளைவில் எப்போதும் 0 ஆகும். என்ன? இந்த பொருள் சமநிலையில இருந்திருந்தால் திருப்பம் 0 இருக்கு. அப்பேக்கு எல்லா புள்ளி பற்றியும் திருப்பம் 0 இருக்கு. ஆனா அந்த பொருள் சமநிலையா இல்லையா அப்படின்றது தெரியும். ஏன்? இதுல கணக்க விச தொழிற்படை இருக்க, கணக்க விச இவ்வளவுக்கு ஒரு விளையும் பெறும். அந்த விளையும் பற்றி திருப்பப்படுத்திருந்தா 0 வந்திருக்கும். ஆனா நீங்க வேறொரு புள்ளி பற்றி திருப்பப்படுத்த 0 வராது. அதனால ஒரு சமநிலையா இல்லையான்னு தெரியலையா? அப்ப எனக்கு இந்த முதலாவது கூட்டுக்கு சொல்ல முடியாது. அப்ப எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0 இருக்கலாம்டா சரி, இது கும்மண்டா பிள்ளை. இங்க 0 கும்மன்றாரா பிள்ளை. கூட்டு விளங்குதல்ல? ஏன்? ஒருதள விசைன்ற ஏதோ ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 அங்க 2 சான்ஸ். என்ன 2 சான்ஸ்? ஒன்றில் சமநிலையில இருக்கலாம், அல்லது விளைவு விசை அந்த புள்ளிக்குள்ள போயிருக்கலாம். அப்போ திருப்பம் 0. அப்ப விளைவு விசை இருந்திருந்தா நீங்க வேற ஒரு புள்ளி பற்றி திருப்பம் கேட்க திருப்பம் வேற 0 வேற. அதனால ஏ கூட்டு பிள்ளை. ரைட். பி கூட்டு பாருங்க. என்னவா? இவ்வுடலானது சமநிலையில் இருக்க வேண்டும். தெரியாது. நான் சொன்னேன் விளைவிலும் இருந்திருக்கலாம். ஒரு திருப்பம் 0 என்றதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு சொல்ல முடியாது. பி கூட்டு. சி கூட்டு. இவ்வுடலின் மீது தாக்கும் விளைவு விசை 0 இருக்க வேண்டும். தெரியாது. 0 இருக்கலாம். ஓகே, இருக்க வேண்டும் என்ற பிள்ளை. அப்ப இது விட எல்லாம் பொய்யானவை. முதலாவது. ஓகே, ரைட். 161. என்னவா? இது பாரமற்ற ஒப்ப கப்பிகளுக்கு மேலா செல்லும். இது பாரமற்ற இழைகளினால் தாங்கப்பட்டுள்ள மேடை பியின் மீது நிற்கும் 500 நியூட்டன் நிறைவுடைய மனிதன் ஒருவன் உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் இழையை இழுப்பதன் மூலம் தன்னை தாங்கும். பலகை இதொரு கப்பி, இதை பிடிச்சிட்டு நிக்கிறார் மனிதன். இதுக்கு மேலால இன்னொரு கப்பி, அது இந்த இப்படி தாங்கிட்டு நிக்கிறார். இப்ப
மனிதன் 500 நியூட்டன். இந்த பலகை நிலை மேடை 1000 நியூட்டன். இவர் என்ன இருக்கிறார்? மனிதனால் இலையின் மீது ஏற்படுத்தப்படும் விசை. இப்ப நீங்க மனிதன் கைத்தை பிடிச்சிருப்பாரு, அப்ப கையில் மனிதனை பிடிச்சிருக்கு ஜி. அப்ப இங்க இந்த கையில் பலகையை பிடிச்சிருக்கு ஜி. இப்ப இதுல டி இதுல டி என்ன இது 2t, இங்க 2t, அப்படியே வந்தா இங்க 2t 2t. இப்ப நான் இந்த மனிதனையும் பலகையையும் மட்டும் பார்த்தேன்னா மேலதாக்குற விஷயம் என்ன? t 2t, அப்ப 4t விசம் எழுதாது. மனிதனையும் பலகையும் இந்த கையில மனிதனை பிடிச்சி மேல தூக்கும், இது தூக்கும், இது தூக்கும். அப்ப மேல தூக்குற விசம் 4t, கீழே தாக்குற விசம் 1500. அப்ப t 375 நியூட்டன். அப்ப மனிதன் கயிற்றில் உயர்த்தும் விசை 375 நியூட்டன். 4வது ஓகே. சிக்கலே இங்க பிடிச்சிருந்தே ரைட். அடுத்தது 162. என்னவா? ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள சீரான மட்டை தாள் ஒன்றின் புவியீர்ப்பு மையத்தினது ஆள்கூறு x0, y0. இப்படி ஒரு மட்டை இருக்குது. இப்ப இது இந்த புவியீர்ப்பு மையத்தின் ஆள்கூறு வந்து x0, y0 இருக்கு. சரி, பிறகு இது என்ன செய்யறார்? மடிக்கிறார். எப்படி மடிக்கிறார்? இப்படி மடிக்கிறார். இதை இப்படியே மடிச்சு இதோட சேர்த்துட்டார். இப்படி இப்ப இது புவியீர்ப்பு மையம் வந்து என்ன சொல்லப்படுது? இம்மட்டை புவியீர்ப்பு மையத்தின் ஆள்கூறு x, y. சரி, அந்த எக்ஸுக்கும் வைக்கும் இடையில இருக்க தொடர்பு தான் கேட்கிறார். என்ன தெரியும்? இது இந்த புவியீர்ப்பு இங்க x, y. இதே இங்கதான் இருக்கு. இதுக்குரியது அது x0, y0 இதுக்குரியது இதேதானே. இவருடையது இங்கே எங்க இருக்கும்? அதே மாதிரி. அப்ப இவர் 2 பேர்த்தையும் விளைவுகள் இங்கே எங்க வர சமச்சேரிப்படி இதுக்கும் இதுக்கும் இடையில எங்க வர இந்த புள்ளிதான் x0, y0. அப்ப இத மடிச்சோன்னு இதுவும் வந்து இதோட சேர்ந்துருக்காங்க. இவர் இது என்ன செய்ய இடத்துக்கு தான் வந்துருவாரு. அப்ப 2 பேர்த்தையும் இங்கதான் இருக்குது. இது இப்ப சொல்லலாம், இது x அச்சு, இது y என்ற உயரம், இது y0 என்ற உயரம். அப்ப கட்டாயத்துக்கு இதுக்கு மேலதான் இருக்குது. அப்ப இந்த y0 என்றது y விட பெருசு. அவர் எதை முன்னுக்கு எழுதுறார்? y முன்னுக்கு எழுதுறார். அப்ப மாத்தி எழுதிருக்கீங்கன்னா y சின்னன் y0. x பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது இங்க இருக்குது, இந்த இடத்துல இவர் இருக்கிறார். அப்ப இங்க x0 விட x பெருசு. இதுல இருக்கு x0, இதுதான் x. இப்போ வந்து இது இருக்கிறது எல்லாம் இங்க இருக்கு. அப்ப x வந்து x0 விட பெருசு, y வந்து y0 விட சின்ன. அப்ப எத்தனாவது விடை? 4வது. விளங்குதல் இது. அடுத்த வினா 163. என்னவா? நேர்கோடு ஒன்றின் வழியே அசையும் எந்தனியுடைய துணிக்கு ஒன்றினது வேக நேர வரையானது உருவில் காட்டப்பட்டுள்ளது. பின்வரும் கூட்டுகளை கேளுங்க.
வேறு விலையை தந்திருக்கார். அது இப்படி தந்திருக்கார். இது T0 நேரம், இது 2T0. இந்த வேறு தந்திருக்கார் படத்துல விளையாடு B மைனஸ் E. சரியா? இது B மைனஸ் E பார்த்து கொள்ளுங்க. ரைட். ஓ ஓகே. இப்ப முதலாவது பாருங்க, இயக்கத்தின் முடிவிலே துணிக்கையானது ஆரம்ப நிலைக்கு விழுகிறது. இப்ப ஏன் இது பிபி கட்டணம் தேவையாகும். அப்பதான் இந்த பரப்பும் இந்த பரப்பும் சமம். இது T0, இது T0. பிபி அடி உயரம் சமன்ல பரப்பு சமம். இது பிளஸ், இது மைனஸ். அப்ப மொத்த இடப்பெயர்ச்சி 0. அப்ப போன இடத்துக்கு திரும்பி வந்திருக்கார். அப்ப ஆரம்ப நிலைக்கு முன்னிருக்க சரி. A கூட்டு சரி. B கூட்டு. இயக்கத்தின் போது துணிக்கையானது ஆரம்புகளானது துணிக்கையானது ஆரம்புகளானது விசையில் மாற்றம் அடையவில்லை. இப்ப ஆரம்புகள் திசையில மாற்றவில்லை சொல்ற. ஆரம்புகளானது திசையில் மாற்றம் ஏற்படவில்லை. சரி, இங்க தமிழ் பிள்ளைகள் இல்லையா? ஆரம்புகள் என்ற விசையின் திசை மாறிட. இங்கேயும் ஆரம்புகள், இதையும் அதே ஆரம்புகள், அதே படித்திருந்தாங்க. அப்ப இங்க ஆரம்புகள் என்ற திசையில மாற்றம் இல்லை. சரி, விசையும் மாறில, ஆரம்புகள் மாறல. அடுத்தது T7 T0 இத்துணிக்கை மீது தாக்கும் கணத்தாக்கு முடிவற்றதாகும். இப்ப இந்த இடத்துல தொலைப்பெற கணத்தாக்கு T7 T0 உங்களுக்கு தெரியும். கணத்தாக்கு உந்த மாற்றத்துக்கு சமம். என்ன உந்த மாற்றம்? இதுக்கு எழுதி இறுதி உந்த மைனஸ் எழுதி. அப்ப இறுதி உந்த மைனஸ் எழுதி மைனஸ் ஆரம்ப உந்தம் எழுதி. அப்ப ஒண்ணு கழிச்சு விட்டீங்கன்னா மைனஸ் 2 எழுதி. அந்த மாதிரி கணத்தாக்கின பெருமை 2 எழுதி. ஓகே. அப்ப இது முடிவற்ற பெருமதி தானே? அது என்னது? முடிவுள்ள பெருமதி. இது முடிவுள்ள பெருமதி. அவர் முடிவற்ற பெருமதி என்ன? முடிவற்ற பெருமதி என்ன? முடிவில். முடிவில்லையோ இல்லை, ஒரு முடிவுள்ள பெருமதி. அதனால அது தமிழ். முடிவற்றதாகும் என்றால் முடிவிலி என்று சொல்றார். அது பிள்ளைதானே? இங்க முடிவுள்ள பெருமதி தான் இருக்குது. அப்ப சி பிள்ளை. ஏஎம்பி. ஓகே. நாலாவது அந்த தமிழ்ல பிரச்சனை. இப்ப இன்ஃபினிட்டி என்று சொன்னா பிள்ளை, இன்ஃபினிட்டி இல்லை என்று சொன்னதான் சரி. இன்ஃபினிட்டி என்றதுக்கு என்ன மீனிங்? என்ன தமிழ்? முடிவற்ற பெருமதி. அதுதான் இன்ஃபினிட்டி. இதுல யார்தான் சொல்லிங்க? முடிவற்றதாகும் என்ற முடிவே இல்லை. முடிவே இல்லை என்றதான் இன்ஃபினிட்டி. முடிவுள்ள பெருமதி என்றதான் இன்ஃபினிட்டி இல்லை. அப்ப இங்க என்ன பெருமதி? ஒரு பெருமதி இருக்கு. அப்ப இன்ஃபினிட்டி இல்லை. ஓகே ஓகே. நீங்க கேட்கிறது விசைய. விசை இன்ஃபினிட்டியான்னு கேட்டா அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. உண்மையா விசை இதுல இன்ஃபினிட்டி இல்ல. நாங்க இதுல இந்த டைமை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நாங்கள் 0 எடுக்கிறதால எங்களுக்கு விசை இன்ஃபினிட்டி என்ற மாதிரி வருது. ஆனா உண்மையா ஒரு சின்ன டைம் ஒன்று இருக்குதானே, அதனால அந்த விசையும் இன்ஃபினிட்டி இல்ல. ஆனா மிகப்பெரிய விசையா இருக்கு. ஓகேடா? ரைட். அது நாங்கள் T7 0 எடுத்தால் விசை இன்ஃபினிட்டி வரும். ஆனா அது நாங்கள் கால்குலேஷனுக்கு தானே, இப்படி கிராஃபுக்கு தானே 0 எடுக்கிறோம். உண்மையா அப்படி இருக்கு. ரைட். ஓகே, குட். அடுத்தது 164.
என்னவா துரளி ஏனது கிடைத்தளம் ஒன்றின் மீது உள்ளது. துரளி ஏ ஆனது இது கிடைத்தளம் ஒன்றில் இருக்கு. இதுல தளத்துல இப்படி ஒரு தெளிவு வச்சுக்க ஓகே. பி ஆனது எம்3 ஒரு மரக்குட்டியாகும். இது தெளிவே. இத்துரளிக்கும் குட்டிக்கும் இடையிலான நிலையில் உராய் குணம் பி. இந்த இடத்துல உராய் குணம் பி. இக்குட்டியானது கீழே சறுக்குவதை தடுப்பதற்கு துரளி கொண்டிருக்க வேண்டிய இழிவு ஆர்வங்கள். இது என்ன ஆர்வங்களுடைய இனது கீழே சறுக்காரா உங்களுக்கு தெரியும். இது நிறை கீழே தொழிற்பட வேண்டி அப்ப இது கீழே விழாம இருக்கணும். இதுக்கு உராய் விசை எம்ஜி. அப்ப இங்க உராய் விசை என்ன எம்ஜி. ஆனா உராய்வு விசை வரணும் செவன் வரலாறு இது இதை தள்ளணும். இது இதை தள்ளினாதான் அது இதை தள்ள. அப்ப இது ரெண்டுக்கு இடையில செவன் வரலாறு இருந்தா தான் உராய் விசை வரும். அப்ப நான் போடுவேன் F is equal mu r. அப்ப F என்ன அதனால் sorry உராய் விசை mg சமன் mu into r. அப்ப r அளவு mg by mu. அது இந்த சமன் r. இப்ப இது ஆர்முலா கேள்வி. அடே இது என்ன ஆர்முலா இருந்தா அதே ஆர்முலா அதிகம் பண்ணும். ஏன்னா ரெண்டு சேர்ந்து போகும் விழாம இருக்கும். இது முன்னுக்கு போய் பின்னுக்கு போனது விழுது. அப்ப ரெண்டும் ஒரே ஆர்முலா தான். அப்ப இந்த துரளின் ஆர்முலா தான் கேட்கிறார். நான் இந்த திணிவின் ஆர்முலா காண்பேன். ரெண்டும் ஒரே ஆர்முலா. அப்ப நான் இந்த திணிவுக்கு F7 MA போடுறது கிடையாது. என்ன விசை R mg by mu சமன் m into a. வேற செய்து mm போனா a சமன் g by mu. எத்தனாவது விடை முதலாவது g by mu வலப்பக்கம். ஓகே ரைட். 165 என்னவா வரிப்படத்தில் ஏபி ஆனது ரோ அடர்த்தியுடைய திரவியம் ஒன்றினால் செய்யப்பட்டது. சிக்மா அடர்த்தியுடைய அது ஓல்டு போட்டு சிக்மா அடர்த்தியுடைய திரவம் ஒன்றை கொண்டுள்ள பாத்திரம் ஒன்றில் சுவருக்கு ஏயில் சுயாதீனமாக பிணைக்கப்பட்டதுமான ஒரு மெல்லிய சீரான கோளாகும். இதுல பிணைக்கப்பட்டிருக்கு. இக்கோளின் 5 ஒரு பகுதி திரவத்துக்கு வெளியே நீட்டிக்கொண்டு இங்கால இருக்கிறது நீளத்துல 5 ஒரு மாதிரி. நான் மொத்தம் எடுத்து 5 சொல்லட்டும். அப்ப இது ஒரு எல். அப்ப இங்க உள்ளுக்கு இருக்கிறது 4. மொத்தம் எடுத்து 5 எடுத்தா 5 ஒரு பங்கு வெளியேறது எல். ஓகே. இவ் அடர்த்திகளின் விகிதம் என்ன சொன்னவர்? இது அடர்த்தி ரோன்னு சொன்னவர். இது என்ன சிக்மா. இப்ப கேள்வி ரோ சிக்மா தான் கேள்வி. இப்ப இந்த கோளின் நிலை இருக்கு எம்ஜி. அதன் இருக்கு அந்த கோள் என்ன நடுப்புள்ளியில் இருக்கு. இது இந்த மேல இருக்கு புலத்துகள். சோ மேல இருப்பது என்ன நடுப்புள்ளியில மேல அமர்ந்து இருக்கிறது நடுப்புள்ளியில் இருக்கு. இப்ப இந்த புள்ளி பற்றி ஓல் வைக்கிறேன். ஏ பற்றி இப்ப ஏழையும் ஒரு விசை இருக்கு. இதை பிடிச்சு இது அமர்த்து இது இது தெரியாது. அப்ப நான் என்ன செய்யறேன்டா ஓ பற்றி இடஞ்சுழி வலஞ்சுழி திருப்பம் சொன்னான். இடஞ்சுழி திருப்பம் இங்கால பக்கத்தில் இருக்கும் அங்கால பக்கத்தில் இருக்கும். இப்ப வலஞ்சுழி திருப்பம் என்ன கேட்டீங்கன்னா எம்ஜி. நான் இந்த கோணத்தை சீட்டான்னு வைக்கிறேன். அவங்க
ஓ பற்றி வலஞ்சுழி திருப்பம் சம இடஞ்சுழி திருப்பம். இப்ப வலஞ்சுழி திருப்பத்துக்கு என்ன எழுதுனா எம்ஜி அதுக்குரிய செங்குத்து தூரம் இது. அடே இவ்வளவு என்ன நிலம் சொல்லுவாங்க மொத்தம் 5 അതിന്റെ അരവാസിയിലാണ് നിറയ്ക്കും. അപ്പൊ 5l/2 cos θ കോണത്തോടെ വന്ന cos 5l/2 cos θ സമൻ മേലിരിക്കുന്ന വരും ബിരോജി റൈറ്റ് 2 into പ്രകൃതിയിൽ 2 into இதுக்குரிய தூரம் வந்து அமர்ந்திருக்கிறதுக்கு நடு அமர்ந்திருக்கிறது 4l അതിന്റെ நடு 2l. அப்ப அந்த செங்குத்து தூரம் 2l cos θ. இந்த தூரம் தானே 2l cos θ. இப்ப என்ன சிரிக்கும் இந்த l cos θ சிரிக்கும். இப்ப m க்கு என்ன போடுவோம் சோ கனளவு தர அடர்த்தி. ஓகே சோ இதுல கனளவு என்ன கனளவு 5l into குறுக்குவெட்டு பரப்பு a. அப்ப m க்கு போடுறேன் 5l into a கனளவு அதன் அடர்த்தி ρ into g into 5/2 is equal மேலதுக்கு என்ன போடுவோம் b rho g. b வந்து 4l so 4l into a கனளவு rho வந்து திரவத்தின் அடர்த்தி சிக்மா g என்னல போ g போகும் a போகும் l போகும் g போகும் rho போகும் rho இல்ல g a l போகும். இதுல என்ன இருக்கு 25/2 rho. இதுல இங்க 4 சிக்மா சிக்மா சொல்லுவாங்க ரோவுக்கு சிக்மா சமம். இது மேல போனா 8/20. இதுல 2 விடுங்க 2 பைனா இங்க 2 விடுங்க இதுதாங்க 8. அப்ப 8 இந்த 2 வந்து வைக்கணும் 16 முதலாவது. விளங்குதல்ல இதே மாதிரி கேள்வி முதல்ல செய்த மாதிரி ஞாபகம். ஆனா அது இப்படி தோணுது மேலே இருந்து கீழே விட்டுருந்தா இப்ப கீழே இருந்து மேலே அவ்வளவு. ரைட் 166 இது ஓகே தானே? பாருங்க ஏபிசி என பெயரிடப்பட்ட நீரை கொண்ட 3 போத்தல்களின் உள்ளே மட்டுமட்டாக மிதக்கும் 3 பொல்லான பொருட்களின் குறுக்குவெட்டுகளை உருக்காட்டுகின்றது. ஒரு போத்திலுக்குள்ள இப்படி இருக்குது. இதை கையால மூடி இருக்க இதுக்குள்ள தண்ணி இருக்கு. சோ முதலாவது படத்துல என்ன சொல்லிருக்கார் இந்த பக்கத்துக்கு ஏதோ போட்டுருக்க 6 என்னவா இவற்றினுள் இரு பொருட்கள் மென்மையான ரப்பர் சவ்வு 6 மூடப்பட்ட துவாரங்களை கொண்டிருக்கு. இது ரப்பர் சவ்வால மூடப்பட்ட துவாரத்தை கொண்டது. மிச்சமெல்லாம் ஃபேமா இருக்கு. இது மட்டும் ரப்பர் சவ்வால மூடப்பட்டிருக்கு. ஓகே அப்படி 3 படம் நான் ஒரே படத்துல மாத்தி மாத்தி கேட்கிறேன். இப்ப ஒரு இம்மூன்று போத்தல்களிலும் நீர்ப்பரப்புகளுக்கு மேலுள்ள வலிக்கு போத்தல்களின் வாய்களை கைகளால் கொண்டு அமுக்குவதன் மூலம் மேலதிக அமுக்கம் பிரயோகிக்கப்படுது. இப்ப இந்த இதுக்குள்ள அமுக்குற அப்ப இதுக்கு வலியின் அமுக்கம் கூடுது. மேலதிக அமுக்கத்தை கொடுக்கிறாராமா கையால் அமுக்கி மேலதிக அமுக்கத்தை கொடுக்கிறாராம் இதுக்குள்ள. அப்ப உள்ளுக்கு அமுக்கம் கூடினா இந்த திரவ மேற்பரப்பில் அமுக்கம் கூடினா உங்களுக்கு தெரியும் அது திரவத்தில் எல்லா பகுதிக்கு போகும். அது அமுக்கத்தை கொடுக்கிறதுக்கு முதல் இது சமநிலையில் இருந்தது. எப்படி இதுவின் நிறை மேலுதற்கு சமம். நிறை மேலுதற்கு சமம்னா சமநிலையில இருந்தது.
இப்ப இங்க அமுக்கத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த அமுக்கம் எல்லா பகுதியிலையும் கூடும். இந்த அமுக்கம் எல்லா பகுதியிலையும் கூடும். இப்ப இது மூடி இல்லாம இருக்கிறது எல்லாமே அதாவது சி என்று வைக்கிறது. இப்ப சுத்தி வர மூடி இருந்தா எல்லா பக்கத்தாலையும் அமுக்கம் கூடும். சுத்தி வர அமுக்கம் கூடும், எந்த மாற்றமும் இல்லை. அப்ப என்ன செய்யும்? என்ஜியும் மாறாது, கியூவும் மாறாது. அப்படியே அமுக்கம் சுத்தி வர அமுக்கம் கூடுதானே. அப்ப சுத்தி வர ஒரே அளவு கூடுறதால சில மாற்றம் இல்லை. ஓகேயா? அப்ப சி நிலையா இருக்கும். அதன்படியே முதலாவது ஆன்சர் வரணும் அல்லது நாலாவது ஆன்சர் வரணும். அதை விட்ட வேற ஆன்சர் இல்லையே. அப்ப நிலையா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்தது வருவோம். ஏ அல்லது சிக்கு வரும். இங்க வரணும். இப்ப இதுல மெல்லிய ரப்பரை பொறுத்து இருந்தால் அங்கேயும் எல்லா பக்கத்திலையும் அமுக்கம் சமம். அப்ப இந்த ரப்பர் இங்கேயும் இங்கேயும் எல்லா பக்கமும் அமுக்கம் சமனா தான் வருது. ஆனா இந்த அமுக்கத்தால என்ன தெரியுமா? இது ரப்பர் இருக்கும், கொஞ்சம் உள்ளுக்கு போகும். ஆனா கொஞ்சம் உள்ளுக்கு போய் அப்படியே இருக்கும். அப்ப இந்த உள்ளுக்கு போய் இந்த விசை இந்த விசைக்கு தான். அப்ப கிடை அசையும் அவங்களால அசையாது. ஆனா ஒரு சின்ன சிக்கல் என்னது? இவர் உள்ளுக்கு போனோம்னா இவற்றை விளையும் கனளவு குறைஞ்சிடும். விசமாறாது, எல்லா பக்கமும் சம. ஆனா கனளவு குறைஞ்சோன்னு என்ன நடக்கும்? மேலப்பு குறைஞ்சிடும் இல்லையா? அதனால இவர் என்ன செய்ய போறார்? கீழே போவார். இதுக்கு உள்ளுக்கு போனாலும் உள்ளுக்கு போய் நிப்பாரு. அப்ப விசசமன் அங்கால அசைய மாட்டார். ஆனா உள்ளுக்கு போய் கனளவு குறைஞ்சதால மேலப்பு குறையும். அப்ப என்ன செய்வார்? கீழே போவார். அப்ப இங்கேயுமே நடக்கும் இந்த பில. அப்ப ஏ கீழே போகும், சி மாறாம இருக்கும். இதுலயும் அதே பிரச்சனை, விசேஷம் இல்லாம. ஆனா இங்கேயும் இது உள்ளுக்கு போய் கனளவு குறைய பியும் கீழே. அப்ப ஏயும் கீழ் நோக்கிய செய்யும், பியும் கீழ் நோக்கிய செய்யும், சி நிலையாக இருக்கும். எத்தனையாவது விடை? நான்காவது. விளங்குதா இது? விளங்குதா? எஸ். ஓகே மேம், சாரி.